கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவரை ஒன்று சேர்ந்து உயர்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் நல்ல கிருபையை நல்ல பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நிரப்பினார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வசனம் புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் புரிகிறது கடினமான காரியம். அதுக்கு தான் முதல்லையே சொன்னேன். புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் நல்ல கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் நம்முடைய ஆண்டவர் எப்படி இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறார். இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் வசனத்தினுடைய ஆழம் என்ன, வசனத்தினுடைய கருத்து என்ன என்பது நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் புரிய வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் சேவிக்கிற தேவனுடைய, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய தன்மைகளிலே ஒன்று இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்க அவராலே மட்டும் முடியும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு தேவனுடைய தன்மைகள் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் புறஜாதி உலகிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஜீவனுள்ள தேவனுடைய தன்மையை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில், இந்த புஸ்தகத்தில் விளக்குகிறதை நம்மாலே பார்க்க முடியும். அல்லேலூயா. அது என்ன? வேறு ஒருவரும் செய்ய முடியாததை இவர் மட்டுமே செய்யக்கூடிய சில காரியங்கள் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க. வேறு யாருமே செய்ய முடியாத சில காரியங்களை இவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் மட்டுமே செய்யக்கூடிய 3 காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றைத்தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வசனம். அந்த 3ஐயும் சற்று முகவரியாக முதலாவது நாம் பார்க்கலாம். முதலாவது ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். முதலாவது, பாவியை அவரால் மட்டுமே நீதிமானாக்க முடியும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் மட்டும்தான் ஒன்றை செய்ய முடியும். அது என்ன? பாவியா இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நீதிமானாக்க இவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மன்னிப்பு கிடைக்கும் என்று வழி சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. மன்னிப்பு கிடைக்க வழி உண்டு என்று சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. மன்னித்தேன் என்று சொல்லவும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் பாவியான ஒருவனை நீதிமானாக்க எவராலும் முடியாது. வானத்தின் மேலே பூமியின் கீழே அவருடைய மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமம் இயேசு என்கிறதான நாமம். பாவி என்று அடையாளம் காட்ட பலர் இருக்கிறார்கள். இப்படி செய்தால் மன்னிப்பு கிடைக்கலாம் என சொல்வதற்கும் பலர் இருக்கிறார்கள். பாவியை நீதிமானாக்க இவரால் மட்டுமே முடியும். வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 2 பேர் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண வருகிறார்கள். ஒருவன் யார் என்று சொன்னால் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்காக செய்ததை, கீழ்ப்படிந்ததை விளம்பரமாக பரிசேயன் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
உமக்கு நான் இதை செஞ்சுருக்கேன், உமக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், வாரத்தில் இத்தனை நாள் உபவாசம் பண்ணியிருக்கேன், உமக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி தான் செய்ததை விளம்பரப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறான், சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் நல்ல கவனிங்க, அவன் சொல்கிறான், அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை எனக்கு நீர் கொடுக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உடையவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, லூக்கா அங்கே பார்க்கும் பொழுது இன்னொருத்தன் ஜெபம் பண்ணுறான். ஒரு சின்ன ஜெபம், ஆனால் உண்மையான ஜெபம், சின்ன ஜெபம் உண்மையான ஜெபம் பண்ணுகிறான். பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்ற உண்மையான உள்ளமுடைந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இப்போ வாசிங்க லூக்கா 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கே சொல்லுகிறார், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக கடந்து போனான். சின்ன உண்மையான ஜெபம் பாவியை நீதிமானாக்கினது. பக்கத்தில் பா சொல்லுங்க, சின்ன உண்மையான ஒரு ஜெபம் பாவியை நீதிமானாக்கியது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரை நான் செய்த ஜெபத்தினால் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மட்டும் நீர் மன்னிக்கவில்லை, நம்மை நீதிமானாகவும் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானாக்கினதற்காக இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல. அவர் சொல்றாரு, என்ன சொல்ற, நான் நீதிமான்களை அழைக்கிறதுக்கு நான் வரலப்பா, நான் வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்கத்தான் நான் வந்தேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதுமான அவர்களின் பிரதான பாவி நான். எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, என்ன போல ஒரு பாவி இல்லை, என்ன போல ஒரு பாவி இல்லை. இந்த பிரதானமாக இருக்கிற பாவியையும் ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. பாவியான ஒரு ஸ்திரியை பிடித்து இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க. ஏன்னா இயேசு என்ன சொல்லுவார் என்று சொல்லி பார்ப்பதற்காக கொண்டு வருகிறார்கள். இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து எரிய கடவன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் குனிந்து எழுதுகிறார். எழுதி கொண்டிருந்தவர் நிமிர்ந்து பார்க்கிறார். குற்றம் சுமத்தின ஒருவனும் அங்கே இல்லை. குற்றம் சுமத்தின, ஆனால் குற்றம் சுமத்தும் போது பெரிய கூட்டம் நின்று குற்றம் சுமத்துச்சு. பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொல்லிட்டு அவர் ஒன்றுமே பண்ணல, கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருக்காரு. எழுதினவர் நிமிர்ந்து பார்த்தா ஒருத்தர் இல்லை, எல்லாரும் போயிட்டான். இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஊரறிந்த பாவியை ஒரு சில வினாடிகளிலே நீதிமானாக மாற்ற இயேசுவாலே மட்டுமே முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 9வது வசனம் வாசி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 9வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவினுடைய இரத்தத்தினால், இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே கர்த்தர் பாவிகளாய் ஒரு காலத்தில் இருந்த நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். அப்படி நீதிமான் ஆனவங்கெல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு காலத்தில் பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீர். அது ஆரம்ப நிலை. ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு போகிற நிலை என்ன அப்படின்னு பார்த்தா 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவியாய் இருக்கும் ஒருவனை நீர் ஒருவர் தான் நீதிமானாக்க முடியும். அப்படியே வைத்து விடாமல் நீர் எங்கே கொண்டு போகிறீர்? அந்த மனிதன் தேவனுடைய நீதியாக மாறும்படிக்கு நீர் அவனை வழி நடத்துகிறீர். அல்லேலூயா. அதாவது நீதிமானாக்கிட்டு அப்படியே ஆண்டவர் விட்டுறல, அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் கொண்டு போக விருகிறார். அடுத்த நிலைமை, அந்த நிலைமை என்னன்னு சொல்றாரு? தேவனுடைய நீதியாக அந்த மனிதன் மாறும்படிக்கு நீர் அவனை வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, கை உயர்த்தி, எங்கள் பேரிலே நீர் வைத்திருக்கிற உன்னத நோக்கத்திற்காக நன்றி. அதை இயேசுவாலே மட்டும்தான் செய்ய முடியும். 2வது காரியம், ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. 2வது, மரித்த நிலையை அவரால் தான் மாற்ற முடியும். முதலாவது என்ன செய்கிறார்? பாவியை நீதிமானாக்க அவரால் தான் முடியும். 2வது, அவர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, மரித்த நிலையை அவரால் தான் உயிர்ப்பிக்க முடியும். மரித்தோரை அவரால் தான் உயிரோடு கூட எழுப்ப முடியும். எழுத்தின்படி ஆவிக்குரிய நிலைமையில் 2 நிலையிலே ஏற்றுவார். தமது சபையை சந்திக்க வரும் நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்ப வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது. 2வது, 1000 வருட அரசாட்சியில் இறுதியிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று உண்டு. இயேசுவை அறியாதவர்களும் அன்று உயிர்த்தெழுவார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுந்தவரே தான் அதை செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்தவரே தான் அதை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்தவர்களையும் உயிர்ப்பிக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். அதில் சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த கேட்டகரியில் இருந்தால், இந்த காலை ஆராதனையிலே மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆவிக்குரிய வாழ்வின் மரித்த நிலையிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையினால் உயிர்ப்பித்து ஆரம்ப காலத்தின் துடிப்பை அவருக்கு சேவை செய்ய, கர்த்தரை துதிக்க இந்த நாளிலே ஆண்டவர் கிரியை செய்ய இருக்கிறார். 71 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆண்டவரே, கடுமையான இக்கட்டுகள், கடுமையான ஆபத்துகளை காணும்படி செய்தீர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கடுமையான இக்கட்டுகள், நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள், இந்த காரியமெல்லாம் கடுமையான ஆபத்துகளாக இருந்தாலும் நம்முடைய கால் கையெல்லாம் நன்றாக தான் அசையும். நம்முடைய கால் கையெல்லாம்
நன்றாகத்தான் அசையும். நாம் கைகளிலே எல்லா வேலையெல்லாம் என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆனால் உணர்ச்சியிலே வதங்கி போய் வறண்டு போய் ஒரு காரியம் பிறரை கண்ணீர் வடிக்க வைக்கும், அல்லது ஒரு காரியம் பிறரை மகிழ்ச்சியாக்கும். ஆனால் நம்மை அது ஒன்றுமே செய்வதில்லை. யார் என்ன சொன்னாலும் கண்ணீரும் வருவதில்லை. யார் சந்தோஷமானதை சொன்னாலும் மகிழ்ச்சியும் என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. ஏன்னா உணர்ச்சி செத்து போயிடுச்சு. உணர்ச்சி செத்து போயிடுச்சு. பிரச்சனை வந்தபோது வேதனை இருந்தது, ஆனால் பிரச்சனையின் மேல் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கை என்கிற நிலைமைக்கு வந்தபோது உணர்ச்சியை நாம் இழந்து போகிறோம். இப்போ 88ஆம் சங்கீதம் 5வது வசனத்தையும் 143ஆம் சங்கீதம் 3வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 88 5 143 3. மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் என்னை ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழியில் படுக்கிறவர்களைப் போலானேன். 143 3. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து பிராணனை தலையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணி. இந்த வசனங்களிலே சொல்லுகிறான், மரித்தவர்களில் ஒருவனைப் போல நான் நெகிழப்பட்டிருக்கிறேன். அவனுக்குள்ளே உணர்ச்சியே இல்லை, மரித்த நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம் பண்ணுகிறான்? நீர் ஒருவர் தான் என்னை உயிர்ப்பிக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை முன்பு இருந்த உணர்ச்சிகள் மங்கி போய் ஒரு உணர்ச்சி கூட என்னில் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையிலே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால், உயிர்ப்பிக்கிற கர்த்தர் பழைய மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமிக்கு நடந்தவைகள் உணர்வுபூர்வமாக மரித்த நிலையை உண்டாக்குனது. ஊருக்கு அவள் திரும்பி வருகிறாள். என் ஆத்துமா அங்கே எல்லாரும் பரவசத்தோடு அவளை வரவேற்க காத்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவளோ சொல்லுகிறாள், என் ஆத்துமா கசப்பாக இருக்கிறது. என் ஆத்துமா கசப்பாக இருக்கிறது, என்னை விட்டு விடுங்க. நம்ம சொல்கிறோம்ல, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விட்டுருங்க, யார் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி போயிட்டு வரா திரும்பி தேசத்துக்கு, எல்லாரும் பரவசத்தோடு வரவேற்க காத்திருந்தா சொல்கிறா, என் ஆத்துமா கசப்பாக இருக்குது, என்னை கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னு சொன்னால் அதை உணர்வு பூர்வமான மரித்த நிலை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, உணர்வு பூர்வமாய் மரித்து போன என் ஆண்டவர் அந்த நகோமியை உயிர்ப்பித்து காண்பித்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்க, நம்பிக்கை பெருக்கெடுக்க கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். பக்கத்தில் பா சொல்லுங்க, கசப்பா இருந்த நகோமியினுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து சந்தோஷம் பெருக்கெடுக்க செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலும் சந்தோஷம் பெருக்கெடுக்க இந்த நாளிலே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். உயிர்ப்பிக்க, இழந்ததை மறுபடியும் கொடுக்க, மரித்த நிலைமையை மாற்ற அவருடைய சமூகம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கரம் இந்த காலை வேளையிலே தேவனுடைய கரம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தொடுவதாக. 80ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 80:18. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம், அப்பொழுது உமது நாமத்தை தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கிறான். உம்மை விட்டு நாங்க பின்வாங்கி விட்டோம். ஆவிக்குரிய நிலைமையில எங்க நிலைமை மரித்த நிலைமை. அது எப்போது நடைபெறுகிறது?
பின்வாங்கி போகும்போது, கர்த்தருக்காக துடிப்புடன் இருந்த வாழ்க்கை, கர்த்தருக்காக உற்சாகமாய் செயல்பட்டு இருந்த வாழ்க்கை, அதை மறந்து பின்வாங்கி போகிற நேரத்தில் ஆவிக்குரிய மரித்த நிலை ஏற்படுகிறது. ஜெபம் என்ற உடனே ஒரு காலத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஜெபம் உடனே என்ற உடனே நெடுமுழங்கார் படியிட்டு வலி இருந்தாலும், ரத்தமே வருகிற நிலைமையாக இருந்தாலும் அன்னைக்கு வைராக்கியமாக ஜெபம் பண்ணும். ஒருவேளை இன்றைக்கி வயதானதுனால அப்படி நம்ம செய்ய முடியாமல் இருக்கலாம். வயதானவங்க பரவாயில்ல, இளவட்டமே ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணுது? சபனங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுது இன்றைக்கி. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணோம்? நெடு முழங்கால். வேதம் வாசிக்கும் போது முழங்கால் படிட்டு வாசித்தோம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினோம். ஆனால் அந்த நாட்கள் இருந்துச்சு. இன்றைக்கு ஒருவேளை அதெல்லாம் குன்றி போய் கடமைக்காக ஜெபிப்பதை போல் மாறி இருந்தால், இந்த காலையில் ஒரு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் பழைய நிலைமைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை செய்வீராக. 85 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. சங்கீதக்காரன் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆரம்பத்தில் ஆத்தும பாரத்தோடு ஒரு ஆளுக்காவது, இந்த நாளில் ஒரு ஆளுக்காவது இயேசுவை நான் சொல்லாமல் நான் தூங்க போக மாட்டேன், ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது வாசிக்காமல் அந்த நாளை நான் என்ன பண்ண மாட்டேன், முடிக்க மாட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட வேகத்தோடு இருந்த நாம் இன்று எப்படி தெரியுமா? கடமைக்காக கஷ்டப்பட்டு வேதத்தை எடுத்து வாசிக்கிற நிலைமை. பிள்ளைகள் பெற்றோர் கேட்பாங்களேன்றதுக்காக எடுத்து வாசிக்கிற நிலைமை. பெரியவங்க யாராவது சக விசுவாசி பாஸ்ட் வேதம் வாசித்தீங்களா அப்படின்னு கேட்டுருவாரே, என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வாரத்துக்கு ஒரு முறை கையில் வேதத்தை எடுக்கிற நிலைமை. ஆனால் நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கை உயர்த்தி இந்த பின்மாற்றத்திலிருந்து என்னை உயிர்ப்பிப்பீராக. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:6. இவைகளை சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவை. இன்னொரு மரித்த நிலைமை இங்கே சொல்லப்படும். அது என்ன? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு சுகபோகமாக வாழ்கிறவனுக்கும் அது பொருந்தும். நம்ம என்ன பண்ணுவோம்? சுகபமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மட்டும்தான் நினைப்போம். சுகபோகமாக வாழ்கிறவனுக்கும் அதே தான். அல்லேலூயா. இங்கே சொல்கிறது இந்த நிலை என்ன? உலக சிற்றின்பங்களை அனுபவிக்க, அதை நாடத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிக நேரம் கொடுக்குறோம். ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. உலக காரியத்துக்கு வேகமாக என்ன பண்ணுறோம்? உலக சிற்றின்பங்களுக்கு நேரங்களை கொடுக்கிறோம், நாட்களை கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையோடு அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவரின் வாழ்க்கையில் கிரியை செய்ய நினைக்கும் போது, அதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம்னு சொல்லாதீங்க, இன்றைக்கே ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. உலக சிற்றின்பங்களில் இருந்து ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற எந்த காரியத்தில் இருந்தாலும் என்னை இந்த காலை வேளையில் உயிர்ப்பிப்பீராக. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. இப்போ 19 மட்டும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 19 வசனத்தை வாசிங்க. ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியால். 1 ராஜாக்களா 11:19 வாசிங்க வாசிங்க. ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பெனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தாள். நல்ல கவனி, இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சாலமோனுடைய நிலைமையை பார்க்கிறோம். சாலமோனுக்கு எல்லாம் இருந்தது. அவன் சொல்றான், என் கண் கண்ட ஒன்றையும் நான் தடுக்கவில்லை. என் கண் கண்ட
ஒன்றை நான் என்ன பண்ணல, தடுக்கவில்லை, அனைத்தும் செய்தேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு இப்போது அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக சாலமோனுக்கு தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிதான். நம்ம உலகம் போன பிரகாரம் நம்முடைய கண்ணுக்கு எதெல்லாம் இன்பமாக தெரியுதோ, நம்முடைய மனதுக்கு எதெல்லாம் இன்பமாக தெரியுதோ அதற்குள்ளே போகும்போது கர்த்தருடைய வார்த்தையே பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தையாக நமக்கு என்ன பண்ணிடுறதில்ல, தெரியவில்லை. ஆண்டவர் கரம் அவனுக்கு தொடுவது அவனுக்கு தெரியவே இல்லை. உம்மை மறந்து உலக இன்பங்களுக்காக மட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது மரித்த நிலை. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சத்தம் எனக்கு கேட்க வேண்டும், உம்முடைய கரம் என்னை தொடுவதை நான் உணர வேண்டும். அதை இழந்து விடாமல் இருக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்து அவருடைய பிரசன்னம் நமக்கு சமீபமாய் வந்தும் உணர முடியாத ஒரு நிலை இருந்தால் இந்த காலையில் என்னை உயிர்ப்பியுன்னு கேளுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆவது அதிகாரம் 35-36. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. மரணத்தை விரும்புகிறவர்கள். இன்னொரு மரித்த நிலை ஞானம் பேசுகிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், என்னை வெறுக்கிறவனோ மரணத்தில் இருக்கிறான். ஞானம் தேவனுடைய ஆலோசனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞானம் என்பது தேவனுடைய ஆலோசனை, ஞானம் என்பது தேவனுடைய வார்த்தை. எந்த ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கை தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறதோ, தேவனுடைய ஞானத்தை வேண்டுமென்று இருதயத்தை கடினப்படுத்தி எந்த வாழ்வு புறக்கணிக்கிறதோ, ஞானம் சொல்லுகிறது அந்த வாழ்க்கை மரித்த நிலை. அந்த வாழ்க்கை மரித்த நிலை. ஆண்டவரே, சின்ன சாமுவேலை போல இந்த காலையில் நம்முடைய சமூகம் வருகிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற உள்ளத்தை கடைசி வரைக்கும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. மூன்றாவது, ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் இந்த ஆண்டவர் மட்டுமே ஒன்றை செய்ய முடியும். இல்லாததை நம்மால் கற்பனை செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லாததை நம்மால் கற்பனை செய்ய முடியும், யோசிக்க முடியும். அது பொய்யாய் கூட மாறிவிடும். அது கற்பனை செய்யலாம், யோசிக்கலாம், ஆனால் பொய்யாய் கூட என்ன பண்ணிவிடும், மாறிவிடும். உண்மை என்று ஒன்றை நாம் நிரூபித்திருப்போம், ஆனால் இன்னொரு பொய் என்று சொல்லி அதை நிரூபித்து விட வாய்ப்பு அதிகம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆண்டவரோ இல்லாத ஒன்றை இருப்பதை போல அவர் அழைக்கிறார். அழைப்பது மட்டுமல்ல, இருக்கிறது என்பதை ஒரு கட்டத்தில் ஆண்டவர் நிரூபித்தும் காட்டுவார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் அதை நிரூபித்தும் காட்டுவார். இல்லாதவைகளை குறித்து ஆண்டவர் 3 முக்கிய கிரியைகளை செய்கிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற முக்கியமான செய்தி. இல்லாதவைகளை குறித்த தேவனுடைய 3 முக்கிய செயல்கள். அதில் நேரம் இருக்கிற வரைக்கும் நான் பேசுகிறேன். முதலாவது, ரோமர் 4:17 வாசிங்க.
ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற அழைக்கிறவருமாய் இருக்கிறவருக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான. முதலாவது, தன்னுடைய நிகரற்ற வல்லமையை நிரூபிக்க வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் அழைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இல்லாதவைகளை அவர் ஒருவர் தான் இருப்பதை போல அழைக்க முடியும், விளங்கி இருக்காது. ஆனால் கவனித்தால் நீங்கள் நிச்சயமாக கர்த்தரை துதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய 3 கிரியைகளும், அதில் முதல் கிரியை ஏன் அதை செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய நிகரற்ற வல்லமையை தனக்கு உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவதை போல அழைத்து நிறுத்துகிறார். வேதத்தினுடைய முதல் பக்கத்திலேயே நாம் அதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம், 14வது வசனம், 20வது வசனம். ஆதியாகமம். இந்த தேவன் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக கடவதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். நல்ல கவனிங்க. 6வது வசனத்தில் வானம் இருந்தது, ஆகாய விரிவு என்று சொல்லி ஒன்று இல்லை. நன்றாக கவனிங்க. இல்லாத போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாய விரிவு உண்டாக கடவது. ஆகாய விரிவு என்றால் என்ன? அதற்கு முன்பு இல்லாத வேளையில் அதை ஆண்டவர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதற்காக? படைக்கும் வல்லமை அவருக்கு உண்டு என்று இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனதில் அதை குறித்த எண்ணம் கூட இல்லாமல் இருக்கலாம். அவரால் அதை உங்கள் சூழ்நிலையிலே ஏற்ற நேரத்திலே அவராலே பிறப்பிக்க முடியும். அதை மாத்திர விசுவாசிங்க. அவரால் அதை உங்கள் சூழ்நிலை ஏற்ற நேரத்தில் பிறப்பிக்க முடியும். படைக்கும் அவருடைய வல்லமை 14 சொல்கிறார், நட்சத்திரங்கள் இல்லை, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும் கோள்கள் இல்லை, உண்டாக கடவது என்றார். 20வது வசனத்தில் வரும்பொழுது மச்சங்கள் இல்லை, பறவைகள் இல்லை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளையிட்ட உடனே அதுவரை அந்த பெயரிலே இல்லாத ஒன்று தோன்றி வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்று இருந்தால் நாம் அதை பார்த்து அதற்கு பெயர் வைத்து, அதாவது பெயர் தெரியாவிட்டாலும் ஒரு பெயரை நாம் என்ன பண்ணலாம்? வைத்து விடலாம். ஆனால் இவரோ இல்லவே இல்லை என்றால் அதற்கு எப்படி பெயர் வைக்க? ஆனால் தேவன் அதை செய்தார். எரேமியா சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆண்டவர் பேசுகிறார். எரேமியா 33வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. எரேமியா 33வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். 3 சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. நீ அடைபட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எட்டாததும் புரியாததுமான காரியங்களை சொல்லுவேன். அதற்கு முந்தின வசனத்தில் பேசுவதற்கு முன்பு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எரேமியாவே, நான் இல்லாததை சொல்லிவிட்டு போய்விடுகிற கர்த்தர் அல்ல, அதை செய்கிற கர்த்தர், அதை திடப்படுத்துகிற கர்த்தர், அதற்கு உருவம் கொடுக்கிற கர்த்தர். அமைக்க உமக்கு தெரியும், நிறுத்தவும் உமக்கு தெரியும், ஸ்தாபிக்க உமக்கு தெரியும், படைக்கும் உம்முடைய வல்லமை இது நடக்கும் என்று ஆபிரகாமுக்கு நம்ப முடியவில்லை. நீ ஆதியாகமம் 17 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17 அதிகாரம் 19 வசனம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் சொல்றார், உன் மனைவியாகிய சாராள் ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. இப்போ பேசும்போது மகனே இல்லை, இன்னும் சொல்ல போனால் கற்பம் கூட ஆகலை. ஆனால் பெயர் சொல்லி அழைக்கிறவர் பிள்ளை இல்லாத போது ஏன் அதை சொன்னார்? ஆபிரகாமே, படைக்கிற வல்லமையை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் நிரூபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10 வசனத்துக்கு வாசிங்க. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாய். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலிலே ராஜா என்கிற ஒரு எண்ணமே இல்லை. அந்த ராஜா தேவை என்ற உணர்வு கூட வரவில்லை. அந்த கான்செப்டே இல்லை, ராஜா என்கிற கான்செப்டே இல்லை. ஆனால் அன்னாளை வைத்து ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்கும் போது அன்னாள் இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறாள், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணுவரின் கொம்பு இன்னும் பண்ணலை. இன்னும் நல்லா கவனிங்க, இன்னும் ராஜாவே கேட்கல, ராஜாவை அபிஷேகமும் பண்ணலை. ஆனால் அவள் சொல்லுகிறாள், அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். அல்லேலூயா. என்று இல்லாத ஒன்றை இருப்பதை போல கர்த்தர் சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்ல வைத்தார்? படைக்கிற வல்லமை உடையவர் மட்டுமல்ல, அனைத்தும் அறிந்த தேவன் அவர். இஸ்ரவேலே, பல ஆண்டுகள் கழித்து ராஜா வருவான் என்று உனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்டத்தில் ராஜா இருப்பார் என்று அவருக்கு நன்றாக தெரியும். இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே தொடக்கத்திலோ மையத்திலோ முடிவிலோ என்ன இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆசை நமக்கு இருக்கலாம், எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கலாம், ஏன் திட்டமாக என்ன இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அனைத்தையும் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரால் இல்லாததை இருப்பதை போல சொல்ல முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்
என்றார். தேவதூதன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி. கிதியோன் சொல்லுகிறான், என்னை விட கோழை யாருமே இருக்க முடியாது. என்னை விட கோழையான யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எங்கள் வீட்டிலேயே நான் தான் வடிகட்டின கோழை. எங்கள் வீட்டிலேயே நான் தான் வடிகட்டின கோழை என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாப்பா, நீ இப்போ இருக்கிறத பார்க்கிற, நான் வரப்போகிற காலத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நீ இப்போ இருக்கிற சூழ்நிலை வெளிச்சு நீ சொல்கிற நான் கோழை, ஆனால் நான் இருக்க போவதை பார்க்கிறேன். இதே கிதியோனை ஒரு தேசம் முழுவதும் பராக்கிரமசாலி என்று சொல்கிற ஒரு நாள் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அதை நான் பார்க்கிறேன். நீ இப்போ இருக்கிறத பார்க்கிற, ஆனால் ஒரு நாள் இதே தேசம் சொல்ல போகுது, உன்னை பராக்கிரமசாலி என்று சொல்லி வருகிற நாள் வருகிறது, அதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் செய்ய போகிறேன், நீ அதை பார்க்கலப்பா கிதியோனே, நான் செய்ய போகிறேன், நீ அதை பார்க்கல. இந்த நாளிலே அதே காரியத்தை நமக்கும் ஆண்டவர் சொல்வாராக. இருந்ததை நாம் அறிவோம், இருந்தது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் என் ஆண்டவரோ இன்றைக்கு அது இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இயேசுவின் மூலமாக யாராக இருக்க முடியும் என்பதை இந்த நாளிலே இயேசு நமக்கு சொல்லுகிறார். யோவான் 11 அதிகாரம் 43வது வசனம். யோவான் 11 அதிகாரம் 43வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அவனை உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறார். கல்லை புரட்ட சொல்லுகிறார். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, லாசரு உண்மையா இப்போ இல்லை, மரித்து போய் அழுகி போன நிலைமையில் இருக்கிறான். இப்போ இல்லை, லாசரு கிடையாது. ஆனால் அப்படி மரித்து போன நிலைமையில் இருக்கிறான், அழுகி போன நிலைமையில் இருக்கிறான் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. உயிரோடு இருக்கிறவனை போல இல்லாதவனை பெயர் சொல்லி அழைத்த